ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ என்னோட ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இது என்னோட 50வது வீடியோ. இந்த 50 வீடியோ ரீச் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. இந்த நியூ இயருக்கு நம்மளோட ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. KFC ஸ்டைல் சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. தயிர் 1/2 கப், நல்ல புளிப்பான தயிரை எடுத்துக்கோங்க. பால் 1/4 கப், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி ஸ்கின்னோட எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பீஸ் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 விங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு சிக்கனுக்கு இந்த மசாலா கரெக்டா இருக்கும். இப்போ ஒன்னொன்னா இதுல போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பதான் உள்ள சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போ அந்த சிக்கன் மேல கோட்டிங் வரக்கூடிய அந்த மாவு பேஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க ரொம்ப நல்லா ஊறி இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மாவுல எப்படி கோட்டிங் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு சிக்கனோட லெக் பீஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து இந்த மாவுல நல்லா டிப் பண்ணி எடுங்க. கொஞ்சம் நல்லாவே டிப் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறமா ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இதில் வந்து லைட்டா அப்படியே முக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் மாவுல சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா பரட்டிடுங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பரட்டுங்க. மேல அந்த கோட்டிங் வந்து நல்லா ஃப்ளேக்கே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு நல்லா திக்கா வேணும் அப்படின்னா மறுபடியும் தண்ணியில சேர்த்துட்டு மறுபடியும் மாவுல ஒரு தடவை பரட்டி எடுத்துருங்க. நல்லா இப்படி பரட்டி எடுத்துட்டு ஒரு தடவை உதறி விட்டுருங்க. அவ்வளோதான். எக்ஸஸா இருக்க மாவுலாம் கீழே விழுந்துரும். இப்போ இதை வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இது மூழ்கிற அளவுக்கு உள்ள சேர்த்துருங்க. ஒன்றொன்னா சேர்த்து இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்ட உடனே இதை திருப்பி போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே கருகிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு சைடு இதை லைட்டாக திருப்பி போட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம KFCல பாக்குற மாதிரியே இருக்கு. மேல அந்த ஃபிளேக்லாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு. வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. மீதி இருக்க எல்லா சிக்கனையும் இதே போலவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட KFC ஸ்டைல் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மேல இருக்க அந்த ஃபிளேக்லாம் சூப்பரா வந்திருக்கு. மொறுமொறுன்னு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. கண்டிப்பா வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எதா இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.